ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், மக்ருனி பாஸ்தா. தெரியுதுங்களா? தெரியல. ஆமாம்மா, அதை செய்கிறம்மா. அவளுக்கு பசி எடுத்துச்சு, அதனால் இன்னும்மா செய்யலைன்னு கேட்குறேன். சரி, காலையிலே வந்து லஞ்செல்லாம் முடிச்சு அது ரெடி பண்ணியாச்சு. ஆனால் அது வந்து டிஃபனுக்கு எதுவும் இல்லையா, சரி கொஞ்சம் பாஸ்தா செய்யலான்னு வந்தேன். அதுக்குள்ளே குழந்தைக்கு பசி எடுத்துச்சு. நீ போங்க. கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு ஊற்றிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருக்கேன். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா அது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்து போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டை உடைச்சி ஊற்றி நம்ம வந்து கோழி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். வச்சு ஊற்றிருக்கேன். அது பொடி மாஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், க்ரீன் சில்லி சாஸ். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வாங்குவோம் பார்த்தீங்களா, அதில் கொடுப்பாங்க அந்த பச்சை மிளகாய் சாஸு. அதை எடுத்து வச்சுருப்போம் நாங்கள். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு அது வந்து இது வேக வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது இந்த சாஸ் வச்சு யூஸ் பண்ணிப்போம் நாங்கள். அது கொஞ்சம் போட்டாச்சு. காரம் அண்ணன் கொஞ்சம் காரமாக செய்யட்டோம்னா காரம் இருக்கதா, இது இப்போ காரம் கம்மியாக செய்யலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி அதையும் போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதக்கலாம். சும்மா இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதுங்க. சரி, நீங்கள் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லாம். எப்போவே நான் முட்டைலாம் வச்சு ஊற்றி அது ஒரு மாதிரி செய்வேன்.
சரி இந்த முறை இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு. ஏன்னா நான் வந்து அந்த பாஸ்தா இது பண்ணும் போதே வேக வைக்கும் போது கொஞ்சம் லேசாக போட்டிருக்கேன் உப்பு. நமக்கு தேவையான உப்பு போடணும், அதிகம் போட்டு உப்பு கரைச்சிடும். கொஞ்சமாக லேசாக தண்ணி. வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் தூக்கி இதில் போட வேண்டியதுதான். கொஞ்சமாக சோயா சாஸ். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சமாக அதையும் போட்டுடலாம். முடிச்சிடுவேன், அவளுக்கு பசி போட்டுக்குது. இப்போ இட்லி தோசை சாப்பிடுவான் காலையில். சரி இன்னைக்கு கொஞ்சம் செய்யலாம் சொல்லி செய்கிறேன். அது அவங்களுக்குள்ள பசி எடுத்துருது சீக்கிரமாக. அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். இருங்க கொஞ்ச நேரம், சூடாக இருக்குது. நம்மளுடைய பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பாய்.